அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சிரமத்தை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகள். இந்த முன்னோர் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரும். பொதுவாக அமாவாசை தினமானது ஒரு வருடத்தில் 13 அல்லது 12 முறை வரும். அந்த 12 அல்லது 13 முறை வந்தாலும் கூட கூடுதல் சிறப்பானதாக மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அமாவாசையாக இருப்பதால் அதுவும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் மே 26ஆம் தேதி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை, இவ்வளவு சிரமம், மற்றவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், என்னால் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டமும் சிரமமும் என்னுடைய வாழ்வில் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, இவற்றிற்கு என்னதான் தீர்வு என்று தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கு உறுதியாக பல்வேறு வகையான தோஷங்கள் காரணமாக இருக்கலாம். அதில் மிக முக்கியமான தோஷமாக இந்த பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தின் காரணமாகவும் சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. குறிப்பாக வீட்டில் முன்னோரின் நடமாட்டத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருப்பதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும் உள்ளது. எனவே இந்த முன்னோர் வழிபாட்டை, பித்ரு கர்மாவை நீக்கக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்வதால் பல சிரமம் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நல்ல மாற்றம் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமான வித்யாகாரகரான புதன், சூரியன் மற்றும் சந்திரன் 9இல் இருக்கும் போது அவர்களுடன் இணைந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானம் பல மடங்கு வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பல வகையில நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் நல்ல வாய்ப்புகள், தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க சனி. அவருடன் இணைந்து ராகுவும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவது இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே நிறைவாக தேடி வரும். எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்து விட்டாருங்க சனி. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல நெருக்கடிகள் விலகக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான விரய செலவுகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் சுப விரயங்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பம்
உறுதியாகவே மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலு சேர்க்கிறாருங்க. எனவே பல வகையில் லாபம் உண்டு. சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் சுக்கிரன். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கும் போது பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல சிரமங்கள் விலகுவதோடு திடீரென பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இறை வழிபாட்டை தீபம் ஏற்றி மேற்கொள்ளலாம். மேலும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க. முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே தவறவிடாமல் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும். அன்றைய தினத்தில் மதியம் தலைவாழை இலை போட்டு உணவு படைக்க வேண்டும். அப்படி படைப்பதன் மூலம் பித்ரு தேவதையின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் நிகழ இருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும். தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க. பித்ரு தேவதையின் ஆசீர்வும் அருளும் அபரிவிதமாக கிடைப்பதால் இந்த அமாவாசை தினத்தை தவறவிடாமல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிப்பதும் நல்லது. காகத்திற்கு உணவளித்ததற்கு பிறகு உணவு உண்ணலாம். அதற்கு முன்னதாக அன்னதானம் கொடுப்பதும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. என்னால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் இந்த வேளையில் அன்னதானம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக தானங்களிலே சிறந்த தானமாக அன்னதானம் பார்க்கப்படுகிறது. எனவே மகத்தான புண்ணியம் உங்களை தேடி வரும். ஆனால் பித்ருதோஷம் முற்றிலும் நீங்குகிறதா என்றால் நிச்சயம் கேள்விக்குறிதான். எனவே முன்னோர் வழிபாட்டுடன் சேர்த்து அன்னதானம் கொடுப்பது மிக சிறந்த யோக பலனை நிச்சயமாக கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சகோதரர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் பட்சத்திலும் பெண்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும்.